உறக்கும் தாத்தாவோட பெயர் யூ ஆர் நெப்போட் கிட்டான வெதர் நான் ஒத்துக்கிறேன்னு இல்லையோ உண்மை அதுதான். திடீர்னு ஒரு பெரிய ஷோ ஓகே மூடுறாங்கன்ட்டாங்க, இருங்க இன்னும் 2-3 எபிசோடு 100 தோடுறேன் அப்படின்னு 100 எபிசோட் இல்லை 98 க்ளோஸ் ஆகும். அதெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்திருக்கேன். இப்போ கரண்ட்லி ரஞ்சினி கூட தே ஹேட் டு ஃபினிஷ் இட் சூன். ஹீரோ சான்சஸ்லாம் எனக்கு போயிருக்கு. ஏன்னா இல்லையே நான் அவங்க சீரியலில் பார்த்தேனே, இல்லை அவங்க அதில் பார்க்குறது அந்த வெளி தெரியல எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸ்டார்ட்டுக்கு போய் நின்றுட்டாலும் சரி ஏதோ ஒரு ஜோக் அடிச்சிடுவேன், ஏதோ ஒன்று சொல்லிடுவேன். அது என் கூட நினைக்கிறாங்க, ஏங்க இவர் கூட நடிக்கவே முடியலைங்க, என்னங்க இவர் அப்படின்னு சில பேர் எனக்கு கரிச்சும் கூட்டியிருக்காங்க. இப்போ ரஞ்சினி 2 பண்ணும்போது கூட சீரியலில் அடுத்து என்ன பண்ணுறது, அடுத்த மூவ் எங்கே போகணும்னு தெரிலனா இது ஒன்று போட்டுறாங்கப்பா, டிஆர்பின்னு ஒன்று வரும். ஆமாம், அது இறங்குச்சுன்னா ஐயோ இப்போ எதாவது பண்ணியே ஆகணுமே, யாராவது போட்டு தள்ளியிருக்காங்க. கண்டிப்பாக சித்தி 2 வந்து thousands of எபிசோடு வரணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி வச்சு கொஞ்ச நாளே லாக்டவுன் வந்துருச்சு. வி வர் ட்ரைங் டு ரிவைவ். என்னன்னு கேட்டாக்கா, வீட்டிலேருந்து வீடியோ எடுத்து நான் பாத்திரம் தேய்க்கிற மாதிரி, நந்தன் வந்து துணி துவைக்கிற மாதிரி, எனக்கும் ஹீரோக்கு இருந்துச்சு ஷூட்டு. 2 நாள் கழிச்சு அவர் ஃபீவர்னாரு. அப்புறம் நானும் போய் அழகாக குண்டுகளில் ஒரு 20 days இருந்தேன் நினைக்கிறேன். கோவிட் ஆனால் கன்ஃபார்ம். ஆமாம். என்ன நினைப்பதை எல்லோருக்கும் சொல்லும் மாலை முரசு வாழ்கவே. மாலை முரசு வை பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் ரொம்ப ஸ்பெஷலான பர்சனலாக எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் தான் நம்ம கூட இருக்கார். ஆக்டர் அண்ட் ஃபியூச்சர் என்டர்பிரனர் நம்ம அஸ்வின் அண்ணா அவர். வணக்கம்ண்ணே. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். மலை முரசு நேயர்களுக்கும் என்னோட வணக்கம். டாமினிக் இதை சந்திக்க ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப வருஷம் பழக்கம். ஆமாண்ணே. ஸோ இன்னைக்கு பார்க்க 6 years ஆகுது. மிஸ் பண்ணேன், பட் இப்போ திருப்பி பார்த்து சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக 6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுக்கு இப்போ எனக்கு பெரிய வித்தியாசமே தெரியலண்ணே உங்ககிட்ட. நான் சொல்கிறேன் உண்மையாக தான். நிஜமாவா? ஆமாம், சந்தோஷம். அதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் ஃபார் த காஃபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எனி டைம், பெரிய விஷயமா அது. உண்மையாகவே நல்லா இருந்தது காஃபி, நாங்களே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் ஆக்டர் அப்படின்ற இன்ட்ரோ தான் நான் முன்னாடி 6 years முன்னாடி நான் உங்ககிட்ட கொடுத்தேன். இப்போ இன்னொரு பக்கம் ஒரு டேக் ஒன்று சொன்னேன், ஃபியூச்சர் என்டர்பிரனர் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபியூச்சர் இல்லை, ப்ரெசென்ட்லேயே நீங்கள் என்டர்பிரனர் தான் அப்படின்ற பட்சம் நான் இதுலேருந்தே போகணுன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் நடிக்கிறதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இருக்கும், இன்னொரு பக்கம் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறதும் இருக்கும். ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்னென்ன? கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது வந்து இஸ் அ ஃபுல் டைம் ஜாப் தான். அது போனோன்னா கண்டிப்பாக நம்ம ஒருத்தவங்களுக்கு வேலை செய்கிறோம். ப்ளஸ் பிடிச்ச வேலை. அது பிடிச்சி எது செஞ்சாலும் பெருசாக தெரியாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இதுவும் பிடிச்ச வேலை தான். பட் அது ரொம்ப பிடிச்சது. அதனால் அது வந்து காத்தால போகணுன்னா நைட் வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ குட்டிக்காரனை அப்படின்னு அடிக்கணும். ஸோ அது பிடிச்சி செய்கிற தொழில், அது டிஃப்ரெண்ட்டாக போகுது. இதில் வந்து பொறுப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. இதில் வந்து நம்ம இன்னும் இது வளர்ச்சி நம்ம கையில் இருக்குது. நம்மளை நம்பி நிறைய பேர் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போதும் அந்த பொறுப்புணர்ச்சி ஜாஸ்தியாக இருக்குது. இது நல்லா இருக்குது. ஏன்னா சினிமாவுக்கு அடுத்தது பிடிச்ச விஷயம்னா காரு, அப்புறம் உணவு. அதனால் காரில் இப்போதைக்கு எதுவும் வெஞ்சர் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. ஸோ இது பிடிச்சது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது பண்ணுறது. ஸோ இப்போ தான் ஒரு 2 months ஆகுது ஆரம்பிச்சு. டிவைன் டைன் அப்படின்னு தெய்வீகமாக ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த டிவைன் டைன். ஓகே, இந்த இன்டர்வியூ வந்து 2.2 ஏதாவது ஒன்று தொட்டிங்கன்னா அதுலேருந்து போயிடுவேன். பயமாக இருக்கேன். இது என்ன இது? சரி, இது ஒன்று வந்து நம்ம இண்டஸ்ட்ரி பற்றி, இன்னொன்று வந்து பிஸ்னஸ் பற்றி. ஸோ நீங்கள் இப்போ வந்து இப்போ இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணதுனால இண்டஸ்ட்ரி பற்றியே பேசணும்னு நினைக்கிறேன். இது ஒரு காமன் கொஸ்டின் தான். இதை நான் உங்கள்கிட்ட 6 வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டேன். ஆனால் இப்போ இதை திரும்ப கேட்கணும்னு சொல்லியிருக்கேன்னு தெரியல. இப்போ திரும்ப இதை இப்போ கேட்கணும்னு நினைக்கிறேன். உறக்கும் தாத்தாவோட பெயர், அவர்னால வந்து நீங்கள் எப்போயோ வளர்ந்துருக்கலாம். சொல்லப்போனால் தாத்தா வளர்தான் வாய்ப்பு கிடைக்கும். எவ்வளோ விஷயங்கள் வந்து காசிப்ஸாகவும் போயிருக்கும். நீங்கள் எவ்வளோ அதை பற்றி பேசியிருப்பீங்க. இப்போ இது ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல, நெப்பாட்டிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. யூ ஆர் நெப்போட் கிட்டான வெதர் நான் ஒத்துக்கிறேன்னு இல்லையோ உண்மை அதுதான். உண்மை என்னன்னா கண்டிப்பாக ஒரு 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 நடிகரோட பேரை நெப்போட்டிசம் வெறும் பேருக்கு சொல்லிக்கலாம். நெப்போட்டிசம் நேம் வச்சுக்கலாம். பட் அதுக்கு நான் போய் ட்ரை பண்ண அதுவே வரலையே. யாரும் வந்து நீங்கள் என்ன பேர், நீங்கள் கண்டிப்பாக நடிக்க வரணும்னு யாரும் கூப்பிடல. நான் என்னோட இதுன்னு இருக்குல்ல, நான் போய் ட்ரை பண்ணுறேன். அந்த இடத்துல நான் ட்ரை பண்ணுற இடத்துல ஒரு சின்ன மரியாதை கிடைக்குதுன்னா அதுக்கு காரணம் அவராக இருக்குமே தவிர அவரே எனக்கு வேலை வாங்கி கொடுக்குறதுன்னு கிடையாது. சில பேருக்கு அப்படி. என்னோட பர்டிகுலர் கேஸ் சொல்கிறேன்னா, ஸோ எனக்கு நான் போய் ஒரு இடத்துல இருக்கேன், இப்போ நடிக்கிறேன்னா அந்த இடத்துல மரியாதை கிடைக்குதுன்னா ஒன்று நம்மளா கொஞ்சம் சம்பாதிக்கிறது. அதுக்கு முன்னாடி ஆரம்ப காலங்களில் டெஃபினெட்லி என்னோட அந்த ரெஸ்பெக்ட் காரணம், ஓ இன்னொரோட பேரனாப்பா நீ, ஓ எங்கள் அண்ணனோட பேரனாப்பா நீ அப்படின்னு பழைய நடிகர்கள்லாம்.
ராதாரவி சார்லாம் அப்படிதான், என் குடும்பம்டா நீ அப்படின்னுவாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு க்ளோஸ்னஸ் வருது அவரால் தான். பட் கண்டினியூஸாக வேலை வந்து நீங்கள் அது பண்ணுறதெல்லாம் ஐ திங்க் இட்ஸ் பியாண்ட் நெப்போட்டிசம். நம்மளோட உழைப்பு இருக்குது, லக் ஃபேக்டர் டெஃபினெட்லி ஒரு பெரிய ஃபேக்டர். திறமை இருந்தால் அதுக்குன்னு இப்போ வந்து இல்லை திறமை இல்லாதவங்க ஜெயிக்கலன்னு சொல்கிறேன். திறமையோட ஐ ஃபீல் நான் சொன்ன நிறைய இடத்துல ஒத்துக்க மாட்டாங்க, லக் இஸ் a பிக் ஃபேக்டர். இந்த கேள்வியை நான் கேட்டது காரணமும் ஒன்று இருக்கு. நீங்களும் ஏதாவது இருக்கும். அது கண்டினியூஸாகவும் ஒரு பதில் சொல்லிங்க. இப்போ அண்மையில் மறைந்த நடிகர் அணி இயக்குனர் நமக்கு தெரியும், மனோஜ் பாரதிராஜ். ஆமாம். அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் அவரோட ஒரு இன்டர்வியூ அதிகமாக கட் பண்ணி போடுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்குள்ளே இருந்த வலி எவ்வளோ தெரியுமா அப்படின்னு. அந்த பெயின், பியாண்ட் த பெயின் அப்படிங்கிற ஒரு விஷயம், நம்மளோட தாத்தாவோ நம்மளோட அப்பாவோ சினிமாவில் ஒரு லெஜெண்டாக இருந்தால் அது எந்த அளவு ஒரு பெயின் கொடுக்குதுண்ணே? இப்போ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் அதை கேட்குறேன். மனோஜ்குமார் சார் அந்த அவர் இதில் பார்த்தீங்கன்னா, சமுதாயம் ஜென்ரலாகவே ஒருத்தங்க இருக்கிற வரைக்கும் அவனை கண்டிப்பாக மதிக்காது. இறந்த பின்னு தான் அவனை வந்து தூக்கி வச்சுக்கும், அவனை பற்றி பார்க்கவும், இல்லை அது அவன் ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஆகிறான். பட் அதுவும் ஷார்ட் லிவ் தான், அடுத்த ஒன்று வாரம் வரைக்கும் தான். அடுத்து வந்துச்சு தென் அது கூட திரும்பிடுறாங்க. பட் எங்கன்னா ப்ரெஷர் ஆகுது. ஓப்பா அவர் மாதிரிலாம் நீ வர முடியுமாப்பா, இப்போ அவரே இயக்குனர் இமயம் அவர். அது மாதிரி கண்டிப்பாக வர்றது கஷ்டம், சர்பாஸ் பண்ணுறது கஷ்டம் தான். ஒரு லெஜெண்ட் நீங்கள் ஏதோ ஒரு நடிகர்னா கூட நம்ம ட்ரை பண்ணிடலாம். சில பேர் தாண்டி வந்திருக்காங்க, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க. ஆனால் சில பேருக்கு ஒரு பெரிய இடத்துல வாழ்ந்துருக்காங்கன்னா அதை தாண்டி போகிறது கஷ்டம்தான். எனக்கு இப்போ வரைக்கும் அது ப்ரெஷர், அந்த ப்ரெஷரில் வர்றது தான் நீங்கள் சொல்கிற விஷயங்கள். கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்குது. அப்போ உங்கள் தாத்தா மாதிரி வரல, நீ உங்கள் தாத்தா மாதிரி இதெல்லாம் காமெடி வராது உனக்கு அப்படின்னும் போதும் அந்த வென்யூ எனக்கு ஓப்பன் ஆகலை. நான் பண்ணதெல்லாம் ஒரு நல்ல பையன் ரோலு, இல்லைன்னா கேட்டவன், இல்லைன்னா அந்த மாதிரி தான். ஒரு ஹாஸ்யம் வந்து எனக்கு வந்ததில்லை. நானும் சில இடத்துல சொல்லியிருக்கேன், நானும் கேட்டு பார்த்துருக்கேன். இல்லை ஐ லைக் டு டூ காமிக் ரோல்ஸ், ஹியூமர் வரும், நேச்சுரலாக வரும், கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஒரு சென்று சீரியலில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, பட் இட் நெவர் வெண்ட் ஃபார்வர்ட். ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ கூட எனக்கு ஹாஸ்யம் இல்லை காமெடி ரோல் வந்ததுன்னா அதை பண்ண ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. அதில் மேபி டேலண்ட் ஷைன் ஆகலாம், இல்லைன்னா முழு டேலண்ட் இறங்கியிருக்கானா இல்லைன்னு தான் சொல்லணும். அதுக்கு உண்டான அவென்யூ கிடைச்சா மேபி ட்ரை பண்ணலாம். அதான் நான் அந்த பெயின் சொல்லுவோம்ல, அதை கேட்குறேன். பெயின் ஃபேக்டர்னு இல்லை இன் மை கேஸ். பெயின் ஃபேக்டர் எனக்கு அப்படி ஒன்று இருந்தது. ஏன்னா அவ்வளோ எதிர்பார்த்தும் இருந்ததில்லை. நீ என்ன பண்ணுற நல்லா பண்ணுறேன்னு இருக்காங்க. ஏன்னா நான் அவர் தொட்டு இன்னும் நான் கெட்டி போகல, ஹியூமர் நான் இன்னும் பண்ணதில்லை. அதனால் எனக்கு அந்த இஷ்யூ இருந்ததில்லை. மேபி மனோஜ் சார் வந்து டைரக்ஷன் இறங்குனதுனால, அவங்க அப்பாவும் டைரக்ஷன் இருந்ததுனால அந்த பெயின். பட் எனக்கு பர்சனலாக இருந்தது. பட் சில பேருக்கு இருக்குது. நான் மீட் பண்ண சில பேர் நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தரோட பெரிய லெஜெண்டோட பையனோ இல்லை பேரனோ தான் டெஃபினட்டாக திஸ் பெயின் ஃபேக்டர் இருக்குது. அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது மக்கள்கிட்ட, அதே மாதிரி பண்ணிவிடுவான் இல்லை தாண்டுவான்னு. அது இல்லைன்னும் போதும் அப்செட் ஆயிடுது அவங்களுக்கு. இப்போ ஒரு செட்டில் இருக்கவங்க எவ்வளோ கோஆப்ரேட்டிவாக இருக்காங்க. ஒரு பக்கம் சித்தி 2 ஒன் ஆஃப் த சீரியல் கேஸ்ட் எல்லாம் நடித்த ஒரு சீரியல். இப்போ நீங்கள் அடுத்தடுத்து பண்ணுறதுமே உங்களோட கேரக்டருமே எவ்வளோ டார்க் அப்படின்றது நமக்கு தெரியும். அதுக்கான டைம் கிடைக்குது அவங்களுக்கு அங்கே கண்டிப்பாக. ஏன்னா ஒரு ஷார்ட்டுக்கு நடுலையும் சரி, ஷார்ட்டுக்கு போய் நின்றுட்டாலும் சரி, ஏதோ ஒரு ஜோக் அடிச்சிடுவேன், ஏதோ ஒன்று சொல்லிடுவேன் நான். அது என் கூட இருக்காங்க, ஏங்க இவர் கூட நடிக்கவே முடியலைங்க, என்னங்க இவர் அப்படின்னு சில பேர் எனக்கு கரிச்சியும் கூட்டியிருக்காங்க. இப்போ ரஞ்சினி 2 பண்ணும்போது கூட என் மதர் கேரக்டர் பண்ணுறவங்க ராஜேஸ்வரி அவங்களாம், இவர் சரியான ஒருங்க, இவர் ஏதாவது குசும்பாக சொல்லிட்டு திரும்பிடுறாரு, நம்மளால கண்டினியூ பண்ண முடியல. நான் சீரியஸ் ஆகிட்டதுக்கப்புறம் டேக்கில் அவங்க சிரிச்சு கண்டினியூ பண்ணி மாட்டிக்கிறாங்களா, டேரக்டர் திட்டு வர அவங்கள. ஸோ இதெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப மோஸ்ட்டாக அவங்கள வந்து இந்த ஒரு வார்த்தையை சொன்னது யாருன்னு, அதாவது இந்த பையன் எப்போ பார்த்தாலும் இதை பண்ணி என்னை கெடுத்து விட்றாம்பா அப்படின்னு. கெடுத்து விட்டாலாம் யாரும் சொன்னேங்க. இவர் இதான் எங்கள் மதர் கேரக்டர் இப்போ ரீசெண்டாக ரஞ்சினியில் தான், அவங்க தான் இவர் சொல்லிட்டு இவர் திரும்பிடுறாருங்க. ஆனால் நமக்கு நடிக்க கஷ்டமாக இருக்குன்னு. அது மேபி பை நேச்சர் அப்படி தான் இருக்க. நீங்கள் பார்த்து ரொம்ப சிரிக்கிற ஒரு கேரக்டர் யாருன்னா உங்களே இம்ப்ரெஸ், ஏன்னா காமெடி பண்ணுறவங்கள ஒருத்தவங்க சிரிக்க வைக்கிற ரொம்ப கஷ்டம் இல்லை. ஆமாம். அப்படின்றப்போ உங்களை யார் இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு நிச்சயமாக ரொம்ப பிடிச்சவர்னா என் தாத்தா பிடிக்கும். பட் எனக்கு ரொம்ப நான் என்ஜாய் பண்ணி பார்க்க நாகேஸ்வர். அது என்னன்னு தெரியல, அவரோட டைமிங் சென்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் டெஃபினெட்லி கவுண்டமணி செந்தில் சாரும் வடிவேல் சாரும், அவங்களெல்லாம் அடிச்சுக்க லெஜெண்ட்ஸ் சொல்லுவேன். அவங்கள அடிச்சுக்க ஆள் இல்லை. இன்றைக்கும் ஒரு டல் மூமெண்ட்னு இருக்கும்ல, என்னைக்காவது ஒரு நாள் இருக்கும்போது அவங்களது எதாவது காமெடி போட்டு உட்காந்து சிரிச்சுட்டு தூங்க வேண்டியது, மைண்ட் மாறிடும். என் பொண்ணுங்களுக்கும் இப்போ போட்டு ஆரம்பிச்சிட்டேன், அவங்களும் அப்பா ப்ளே காமெடின்றாங்க. ஸோ ஏதாவது பசங்களுக்கு போட்டு காமிட்டுறீங்களா, தாத்தாவோட காமெடிஸ்லாம் போட்டு காட்டிட்டு இருக்கீங்களா? அவங்க நம்ப மாட்டாங்க. ரியலி இப்போ எங்கே இருக்காரு இல்லைம்மா அவர் சாமிகிட்ட போயிருக்காரு. நம்ப மாட்டாங்க. ஃபோட்டோலாம் காமிச்சாக்கா இவர் தான் அவரா, வீட்டில் ஃபோட்டோ காமிச்சாலும் யா அப்படின்னு
பட் நம்ப வச்சிருக்கேன் ஓரளவுக்கு. ஓகே. ஸோ அவங்க பார்க்குறாங்க. கேன் யூ ஓ யோர் கிராண்ட் ஃபாதர்ஸ் காமெடி கேன் யூ ப்ளே தட்? ஸோ என் தாத்தாவோட காமெடியை போட்டு காட்டுங்க. நான் எப்பயும் எந்தையும் காட்டுவேன். அதில் காமெடி மாதிரி அவங்களுக்கு படுறதில்ல போல இருக்கு. அதனால சீரியஸ்னா பண்ண சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்துட்டோம்னே இந்த கிரேட்டஸ்ட் காமெடி ஆக்டர்ஸ் எல்லாமே ஒரு சேடாவோ இல்லைன்னா சைலண்டாவோ தான் அவங்களுக்குள்ள ஒரு இருந்திருப்பாங்க. சோகம் இருக்குமோ ஏன்னா, சம்திங். அது நிறைய பேர்ட்ட நம்ம பார்த்துருப்போம். சார்லி சாப்ளின்ல ஆரம்பிச்சு எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஒரு காம்னஸ் இருக்குமா? அது எதனாலயா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை சொசைட்டி நம்மளை காமெடியனா ப்ரொஜெக்ட் பண்ணுதுன்ற வழியா இருக்குமா? இல்லை அவன் எனக்கு என்ன சர்ப்ரைசிங் ஃபேக்டர் சார்லி சாப்ளின் என்னதான் சோகம் தனக்குள்ளே இருந்தாலும் ஆனால் வெளியே வந்து அதை பெர்ஃபார்ம் பண்ணும்போது எத்தனை பேர் சிரிக்க வைக்கிறாங்க. யாரோ சொன்ன விஷயம் தான், இருக்கிறதுலே டஃப்பான விஷயம் ஒருத்தவங்களை சிரிக்க வைக்கிறது தான். இல்லை காமெடி இஸ் வெரி டஃப், இஸ் வெரி சீரியஸ் ஜாப்னு. ஸோ உண்மைதான். அஸ்வின் அண்ணாவோட கோல் என்னவா இருக்கு இண்டஸ்ட்ரியில்? இது நம்ம பண்ணணுன்ற ஒரு கோல் இருக்கும். லைக் டைரக்ஷனாக இருக்கட்டும், ஸ்கிரிப்ட் ரைட்டிங், ஏதோ ஒன்று. உங்களோட கோல் என்னென்ன ஆக்சுவலாக? ஃபஸ்ட்டு கோல் வந்து ஒரு 10 வருஷம் மேலே கேட்டாக்கா இல்லை எப்படியாவது ஹீரோ ஆகிடணும், பெரிய ஸ்டார் ஆகிடணும் அப்படின்னு. இப்போ கேட்டாக்கா ஸ்டார் ஹீரோலாம் கிடையாது. உண்மையில் டு பி வெரி ஃப்ராங்க் வித் யூ, தாத்தா பேர் கெடுக்கக்கூடாதுன்னு நடுவில் ஒரு பெரிய இது இருந்துச்சு. சரி ஒன்றும் பண்ணலனாலும் அவர் பேருக்கு கெடுத்துட்டா, அவர் மரியாதையும் ஒரு கௌரவமும் சேர்த்து வச்சுருக்கார். அதை கெடுக்காமல் இருக்குது. அதை நான் பண்ணதில்லை. அடுத்ததுன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரிட்டையர்மெண்ட் வரும் இல்லையா? பிஃபோர் ஐ ரிட்டையர் ஃப்ரம் திஸ், எனக்கு ஒன்று ஒரு ஏஜோ இல்லை என்றைக்கு நாம் டிசைட் பண்ணுறோமோ, ஓகே க்ளோஷர் வருதோ, அப்போது ஒரு நல்ல நேம் இருந்துக்கணும். எஸ் இவன் பேர் சொன்னாக்கா நல்லா நடிப்பான்ப்பா, ஐ என்ஜாய் திஸ் ஒர்க், அவன் பண்ணானா நல்லாயிருக்கும், அந்த பேர் மட்டும் சம்பாதிக்கணும் ஒரு சின்ன ஆசை இருக்குது. நல்ல கேரக்டர் ரோல்ஸ், அதில் வந்து நிறைய காமிக்கல் ரோல்ஸு, சீரீஸ் கூட நல்லபடியாக பண்ணணுன்னு இருக்குது. நிறைய வெஞ்சர் பண்ணணுன்னு இருக்குது. பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஐ ஸ்டார்டட் சம்திங், பார்க்கலாம். எந்த இடத்துல அஸ்வின் வந்து மிஸ் பண்ணுறாரு? சீரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரோல்ஸையோ இல்லைனா ஒரு படம் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸை மிஸ் பண்ணுறாரு, ஆரல்ஸ் அவர் வேணான்னு ஒதுக்குறாரு நம்ம எடுத்துக்கலாம். நான் அங்கே ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கும் போதும் வேற வாஸ் லேக்கிங்னு எனக்கு தெரில, உண்மையில சொல்லணும். இல்லை எங்கே நம்ம வரோம், நம்ம வேலையை பார்க்குறோம், சின்சியராக பண்ணுறோம், போகிறோம், அது மட்டும் பண்ணால் போதுமானா தெரில. அதையும் தாண்டி என்னமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள்ட்ட இப்படி பேசணும், இவங்கள்ட்ட இப்படி பேசணும், இவங்கள்ட்ட பணிஞ்சு போகணும், இவங்கள்ட்ட அந்த இது நான் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணலை. நான் பார்த்த விஷயம், நான் வந்து என் வேலையை பார்த்தேன், நான் போனேன், எண்ட் ஆஃப் ஸ்டோரி. அப்படி இருக்கக்கூடாது போல இருக்குது. நம்ம வந்து இல்லை சில பேர்கிட்ட பார்த்து நிறையா பேசணும், அவர்கிட்ட ஹலோ சொல்லலை, இவர்கிட்ட நான் வந்து இப்படி தான் பேசணும், அப்படி இருந்திருக்குமோன்னு. ஏன்னா நான் இப்போ பார்க்குறது அதுதான், அதெல்லாம் பண்ணுறாங்க எனக்கு அப்புறம் வந்தாங்களா. அண்டு அதுக்கு உண்டான ஏதோ ஒரு பேர் காக்கா பிடிக்கிறது கூட அது என்கிட்ட இருந்தது இல்லை, பை நேச்சர் இல்லை. அதனால் பரவாயில்ல, நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ், எனக்கு அதில் வருத்தமே கிடையாது. ஏன்னா நானாக இருந்திருக்கேன், அதில் எனக்கு எந்த விதமான விஷயமும் கிடையாது, அப்சல்யூட்லி கிடையாது. எனக்கு இதுதான், நான் ஜென்யூனாக நான் நல்லா இருந்திருக்கேன். எனக்கு ஒருத்தவங்க பிடிக்கும்னா எனக்கு அவங்க பண்ணுறது பிடிக்கும், அவங்களே சொல்லிடுறேன், ரொம்ப நல்லா இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. பிடிக்கலன்னா போய் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன், நான் ஒதுங்கி போகிறேன், அவ்வளோதான். என்ன எஃபெக்ட் பண்ணாத வரைக்கும். அதனால் இட்ஸ் ஓகே, அது அவங்க கோச்சிக்கிட்டோன்னு விட்டுருக்கேன். இங்கே ஒரு மித்து ஒன்று இருக்குண்ணே, சீரியல் பண்ணால் சினிமாவில் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எந்த அளவு உண்மை? அது ஏன் அப்படி சொல்கிறாங்க? உண்மையாக இருந்தது, இப்போ அது இல்லைன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா நான் சீரியஸாக ட்ரை பண்ணும் போதும் நிறைய பேர், ஓ நீங்கள் சீரியல் நடிக்கிறீங்களா, அப்போது கஷ்டம் தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஹீரோ சான்சஸ்லாம் எனக்கு போயிருக்கு. ஏன்னா இல்லையே, நான் அவங்க சீரியலில் பார்த்தேனே, இல்லை அவங்க அதில் பார்க்குறது அந்த வெளி தெரியல எதிர்பார்க்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. ஆனால் அதை நிறைய பேர் இப்போ உடச்சிட்டாங்க. அண்டு நிறைய பேர் இப்போ சீரியல்லேருந்து சினிமாவில் பார்க்குறேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மேபி எனக்கு இப்போ வரலாம். நான் சொன்ன மாதிரி அந்த கேரக்டர் ரோல்ஸ்க்கு, அந்த ஹீரோக்கெல்லாம் இனிமேல் இது இல்லை. பட் டெஃபினெட்லி கேரக்டர் ரோல்ஸ் மேபி வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அது நிறைய பேர் உடச்சிட்டாங்க, அது ஒரு மெத்து தான் அது. ஆனால் எனக்கே இருந்துருக்குது, தம்பி என்ன தம்பி, நான் ஒரு படம் ஓகே ஆச்சு, ஹீரோ எல்லாம் பேசி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட டேரக்டர் சொல்லும்போது, தம்பி நீங்கள் எதுவும் சீரியல் நடிக்கிறீங்களாமே? ஆமாம் சார், சீரியலில் பண்ணிகிட்டு இருக்கேன். ஐயோ அப்போ ஹீரோ கஷ்டம் தம்பி அப்படியே அந்த ப்ராஜெக்ட் போச்சு. எனக்கு அது மாதிரி 2-3 போயிருக்கு. ஸோ அதை பற்றி அப்போ வருத்தப்பட்டேன், இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி தான் இருந்துட்டோம். யோசிச்சிருக்கீங்களா நம்ம அவசரப்பட்டு சீரியலுக்கு வந்துட்டோமோ அப்படின்னு யோசிச்சிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் நாட் மை பிளான். என் பிளான் ஹீரோ ஆகணும், அது இல்லைன்னும் போது இட்ஸ் காட்ஸ் பிளான். ஐ ஹவ் அக்செப்டட். அப்போது மேபி ஆஸ் கொஞ்சம் யங்காக இருக்கும், சின்ன வருத்தம் இருக்கும். ஆனால் இப்போ எனக்கு அது வருத்தம். இப்போ எங்கே தானே இருக்கீங்க? ஒரு 10 years முன்னாடி ஏன்னோ வென் யூ ஆர் இன் யுவர் ப்ரைம்னு சொல்லுவாங்க. மேபி ஐம் ஸ்டில் அந்த ப்ரைம் முடியல. பட் ஐ ஜஸ்ட் ஃபீல் இன்னொரு 10 years முன்னாடி இருந்தப்போ கூட எனக்கு அந்த இருந்தது, என்னது சீரியல்னு ஒதுக்குறாங்க,
அதெல்லாம் இருந்துச்சு. எனக்கு இப்போ அது இல்லை. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ன்றது ஆர்டிஸ்டோட லைஃப்பில் எப்போதுமே வந்துட்டே இருக்கும். திடீர்னு ஒரு பிரைம் ஸ்லாட்டில் பிரைமாக இருப்போம். திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு ஸ்லாட் போகுமா, இல்லை அந்த பீக்லேருந்து நம்ம குறைவோமான்னு தெரியல. அது மாதிரியான ஒரு டார்க் மூமெண்ட்ஸ்லாம் சந்திச்சிருக்கீங்களா? ஏன்னா ஒரு சேனலில் பண்ணும்போதும் ப்ரைம் ஸ்லாட்டில் தான் ஹீரோ பண்ணும்போதும் திடீர்னு ஒரு பெரிய ஷோ, எல்லாருக்கும் பெரிய ஹிட்டான ஒரு ஷோ. அந்த ஷோ வந்து அழகாக போயிட்டு இருந்த அந்த அந்த சீரியல் வந்து ஓகே மூடுறாங்கன்ட்டாங்க. இருங்க இன்னும் 2-3 எபிசோடு 100ஆவது தோடுறேன் அப்படின்னு 100 எபிசோட் இல்லை 98ல் க்ளோஸ் ஆகும். அதெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்திருக்கு. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு கோலியெல்லாம் நம்ம போக முடியாது. இந்த சேனலில் ப்ரைம்ஸில் நான் ஹீரோ பண்ணேன்னா நல்லாயிருக்கும், இதில் நான் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல சேனலில் ப்ரைம் ஸ்லாட்டில் ஹீரோ பண்ணும்போதும் நமக்கு உண்டான எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருக்கும், அதுக்கு உண்டான எஃபர்ட்ஸும் ஜாஸ்தி. அண்ட் ஒன் ஆஃப் மை வெரி க்ளோஸ் ரொம்ப பிடிச்சி பண்ண ஒரு சீரியல். அது ரொம்ப அழகாக ஷார்ட்ஸ் எடுத்துப்பாங்க. அப்துல் கபீஸ்னு ஒரு டைரக்டர், சரவணன் சார் அதோட கேமராமேனு, ரொம்ப அழகாக எடுத்துருப்பாங்க அதை பார்க்கவே. ஸோ அந்த சீரியல் நான் வந்து அப்படி திடீர்னு க்ளோஸ் பண்ணும்போதும் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. சே அழகாக போச்சு, இது ஏன் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இப்போ கரண்ட்லி ரஞ்சினி கூட ஃபார் சம் ரீசன்ஸ் அது எனக்கு தெரியல, தே ஹேட் டு ஃபினிஷ் இட் சூன். இதில் என்ன ஆகுதுன்னா ஒரு விஷயம் ஆரம்பித்து செட் ஆகி அழகாக டேக் ஆஃப் ஆகும், கொஞ்சம் டைம் ஆகும். அப்போ தான் ஷைன் ஆகும். எக்ஸாக்ட்லி அந்த டைம் ஒரு 2-3 months ஆகும். இப்போ நான் கூட நடிக்கிறேன், அவர் இப்போ தான் பார்த்துருப்பேன். நான் பழகி எங்களுக்குள்ள ஒரு வேவ் லென்த் செட் ஆகி அந்த அப்புறம் சீன் மூடுக்கு வந்து பண்ணுறது, அது ஒரு அழகாக ஒரு குடும்பம் மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்படி ஆமாம் முடிஞ்சிருதா ஐயோன்னு அப்போ தான் டக்குன்னு உட்காந்துரும். அப்படி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வருஷம், ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி சீரியல்லாம் ஆரம்பிச்சிட்டோன்னா அது பாட்டுக்கு போவோம். இப்போ அதெல்லாம் கிடையாது. அது போவாது, ஓடாது, யாருக்குமே தெரியாது. ஸோ எங்களுக்கும் தெரியாது. ஆனால் ஆஸ் ஆர்டிஸ்ட் நான் ஃபீல் பண்ணுற விஷயம் என்னென்னா ஜாப் செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அது கிடையாது. ஓகே, ஒரு பக்கம் பேக் டு த சீரியல்னு வரணும். சித்தி 2 நம்ம இன்டர்வியூ பண்ணும்போது ஆக்சுவலாக நீங்கள் அப்போ தான் சித்தி 2 பண்ணிட்டுருந்தீங்க. நம்ம இன்டர்வியூ முடிச்சுட்டு கீழே வர்றப்போ அங்கே கூட்டிகிட்டு இருக்க ஒரு அக்கா ஃபோட்டோ எடுத்தேன், ஞாபகம் இருக்கா? ஆமாம். அந்த ரெக்கக்னைஸ் அப்படிங்கிறது திரும்ப உங்களுக்கு சித்தி 2 கொடுத்து எந்த அளவு மிஸ் பண்ணுறீங்க சித்தி 2 நீங்கள்? சித்தி 2 அந்த டீமை மிஸ் பண்ணுவேன். ராதிகா மேடம் கூட ஒர்க் பண்ணுறது மிஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த டீம் வந்து நான் ஏற்கனவே நம்ம போய் செட்டான டீம் கிடையாது, ஏற்கனவே ட்ராவல் பண்ண டீம் அது. அதனால் ரேடன் வந்து ஒரு நம்ம இன்னொரு வீடு மாதிரி. ஸோ அந்த ஒர்க்கிங் இன் ரேடன் நான் இன்னும் மிஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக ராதிகா மேம் கூட. ஏன்னா நான் வந்து நடிக்க ஆரம்பித்து 1 வருஷம் ஆனாலும் சரி 10 வருஷம் ஆனாலும் சரி அந்த மாதிரி அவங்கள்ட்ட லேர்ன் பண்ணுறது பயங்கரம். ஸோ அந்த விஷயத்தில் நான் ரொம்ப லக்கி. பெரிய பெரிய ஆளுங்க கூட நான் வந்து காம்பினேஷன் இருந்ததுனால நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அவங்கள்ட்ட இருந்து. அதை மிஸ் பண்ணுவேன். ஸ்டில் இன்னும் டச்சில் இருக்கீங்களா ராதிகா மேம் கூட? நிறைய பேர் அஃப்கோர்ஸ் மேம்கிட்ட டச்சில் இருப்பேன், பட் ஷீ இஸ் வெரி பிஸி. அதனால் நாட் ஆன் அ கண்டினியூஸ் பேசிஸ். எனக்கு ஏதாவது அவங்களோட அட்டென்ஷன் தேவைன்னா மட்டும் இப்போ நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லுவேன், அவங்க விஷயம் வாங்கிக்குவேன், அவ்வளோதான். ஸோ ஒரு மறக்க முடியாத மூமெண்ட் இருக்கும்ல, அது வந்து ஹாப்பியாகவும் சரி ஒரு சேடார் ப்ரெஷர் கோபம் ஏதோ ஒன்று. சித்தி 2ல உங்களுக்கு மறக்க முடியாத மூமெண்ட்ஸ்? நாங்கள் வந்து ஒரு மகா சங்கமம் நடந்தது. ஓகே, இன்னொரு சீரியலும் கொலாபரேஷன் சீரியல் கொலாபரேஷன். அது ஒரு தனி இதுதான். ஏன்னா அந்த சீரியல் செட்டு நல்லாயிருக்கும், அந்த அவங்களாம் வந்து எங்கள் சீரியல் இப்படி அந்த கொலாபரேஷனில் ஒரு பெரிய செட்டப் தான் இருக்கும். எல்லாம் ஒரு ரெசார்ட் போனோம் ஈஸியாக 3 நாள் நினைக்கிறேன், 3-4 நாள் அந்த ரெசார்ட்டில் அங்கேயே தங்கியிருந்து தட் வாஸ் ஃபன். ஏன்னா அந்த ஆஃப்டர் ஒன்றா சாப்பிட்றது, உள்ள எங்கேயோ சைட் சீயிங் போகிறது, அது ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அந்த சித்தி 2ல என்னால் மறக்க முடியாதது என்னோடய பிரதராக பண்ண சரவணன், மகாலட்சுமி இஸ் அகெயின் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், நீலிமா மாதிரி. ஃப்ரம் மை ஃபர்ஸ்ட் சீரியல் ஐ நோ ஹர் அண்ட் அ குட் வெல் விஷர். ஏதாவதுன்னா மகா நம்பி ஃபோன் பண்ணலாம், ஷீல் ஸ்டாண்ட் ஃபார் ஹெல்ப். அந்த விஷயத்தில் மகாலட்சுமி இஸ் வெரி ஸ்வீட். மகா, அதுக்கப்புறம் என்னோட பேரா பண்ண நிக்கிலா, நடுவில் அவங்களால கண்டினியூ பண்ண முடியாதுன்னா காயத்ரி யுவராஜ். ஸோ அந்த செட்டை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அருள்மணி சார், ஷில்பா மேடம், நந்தன் அண்ட் பிரீத்தி. இது ஆக்சுவலி இது ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்துச்சு. ஸோ நந்தன் ஆல்சோ இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. நிறைய சினிமா பேச்சு ஃபுல்லாக சினிமா தான். டீகோட் பண்ணுறது, கமல் சார் இது பண்ணார், ரஜினி சார் இது பண்ணார். ஸோ நிறைய பேசியிருக்கோம், அதெல்லாம் மிஸ் பண்ண. அந்த பேச்சு பாட்டும் கேட்குறதா பயங்கர மிஸ் பண்ணுவோம். ஆனால் ஒரு சந்தேகம் இருக்குது, இந்த மெகா சங்கமம்னு ஒன்று நடக்குதுல்ல? ஆமாம், மெகா சங்கமத்துலேயும் மெகா. ஆமாம், இந்த சங்கமம் நடக்கிறப்ப ஆடியன்ஸ்டெல்லாம் வந்து ஒரு காசிப்பில் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஒன்று சொல்லுவாங்க, அது கேள்வியாக கேட்கணும்னு நினைக்கிறேன். சீரியலில் அடுத்து என்ன பண்ணுறது, அடுத்த மூவ் எங்கே போகணும்னு தெரிலனா இது ஒன்று போட்டுறாங்கப்பா
அப்படின்னு வந்துடுது. அப்படியா? எப்படி டப்புன்னு ஓப்பனாக சொல்கிறது? பட் ஆமாம், அதான் உண்மை தான். ஏன்னா டிஆர்பின்னு ஒன்று வரும், ஆமா. தேர்ஸ்டே அது இறங்குச்சுன்னா ஐயோ இப்போ ஏதாவது பண்ணியே ஆகணுமே, யாராவது போட்டு தள்ளியிருக்காங்க, எங்கடா அந்த ஆட்டோக்கார தம்பியா? யாரையாவது போட்டு தள்ளியிருங்க, இல்லைன்னா சங்கமத்தை கூட்டுங்க, ஏதாவது ஒரு சலசலப்பு தான், ஏதாவது ஒரு சலசலப்பு பண்ணி கொஞ்ச நாள் ஓடும், திருப்பியும் உட்காரும், இன்னொரு மகா சங்கமம். ஸோ இப்படி தான் ஓடுதுங்க. டெரர் மூமெண்ட்ல இருந்திருக்கீங்களா? ஐயோ நம்மளோட கேரக்டர் எதுவும் கட் பண்ணிட போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கும்ல. கேரக்டர் கட் பண்ணுவாங்க இல்லை, சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அந்த மகா சங்கமத்துலலாம் அத்தனை பேர் யாருக்குன்னு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா? அப்போ ஆனால் நான் மாற்றிக்கிட்டேன். ஆரம்பத்தில் டல்லாக இருக்கேன், என்னப்பா நம்மளை கூப்பிட மாட்டாங்க, டைலாக் அவ்வளோதானா 4 வரி தான் இருக்குன்னு ஆரம்பத்தில் இருந்துச்சு. ஆனால் அது போக 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 யார் என்ன வேணால் பேசிங்க, அந்த முனையில் நிற்கணும், அவ்வளோதானே, நின்றுடுறேன், பிரச்சனையே கிடையாது, அந்த முனையில் நிற்கிறேன், இந்த கிளிப்புள்ள மாதிரி தான், நீங்களாம் அங்கேன்னு கற்றுக்க, நான் இங்கேன்னு கத்திடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதை நான் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எதுவும் அக்செப்டன்ஸ் தானே. ஆரம்பத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் யங்காக இருக்கும் போதும் ஐயோ நமக்கு கம்ப்யூட்டர் சொல்லலையே, நம்மளும் இங்கே ஓதுமா நிற்க வைக்கிறாங்களே, அப்புறம் டசன்ட் மேட்டர். அந்த ஈஸி அக்செப்டன்ஸ் வந்து உங்களுக்கு எங்க இருந்து வந்தது? அது வர்றதுக்கான ஒரு மொமெண்ட் அடிதான், அடிதான். அடிதான் வாழ்க்கையில் அடி வாங்க வாங்க அக்செப்டன்ஸ் தானாக வருது. அடி இன் த சென்ஸ் எமோஷ்னல், ஃபைனான்ஷியல், இதெல்லாம் இருக்கும் போதும் வந்து நம்மளை அது கண்ட்ரோல் பண்ணணும். நம்மளை அதில் மீண்டு வந்துட்டோம்னா இந்த அக்செப்டன்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எல்லாரும் பெஸ்ட்டை தான் கேட்பாங்க. ஆனால் நான் இந்த அடியை கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 3 அடி பற்றி இல்லைன்னா ஒரு 5 அடி பற்றி எப்பயுமே யோசிப்போம்ல, சரி இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தெல்லாம் கடந்து வந்தியா அஸ்வின் அப்படின்னு உங்களை நீங்களே மாற தட்டிக்கிற மாதிரியான ஒரு கொஞ்சம் சம்டைம்ஸ் கொஞ்சம் பர்சனலாக கூட இருக்கும். இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாகவே சொல்லுங்கள். இண்டஸ்ட்ரி ரிலேட்டட்னா எப்படி சில பேர் வந்து எங்கே பிடிச்சா வேலை நடக்குது அதை நான் கற்றுக்கல. இங்கே போய் இவங்க பிடிச்சானா நம்ம கண்டினியூஸாக வேலை கிடைக்கும், அதை நான் பண்ணது கிடையாது. அது எனக்கு வருத்தமாக இருக்கும், சின்ன அடியாக தோணும். ஏன்னா அதை நான் பண்ணியிருந்தேன்னா அது எனக்கு இருந்திருக்கும். அது சம்டைம் யோசிச்சு பார்த்துருக்கு, ஏன் இது நம்ம பண்ணல, ஏன் மைண்ட் அங்கே போகல. ஏன்னா அது பண்ணி தான் அதை வரணும்னா வேண்டாம் அப்படின்னு. திமிரு கிடையாதுங்க, அது திமிருக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. திமிரு கிடையாது, அது செல்ஃப் ரெஸ்பெக்ட், அவ்வளோதான். எனக்கு அது இல்லை, பிளட்டில் இருந்தால் பண்ணியிருக்க போகிறேன், அவ்வளோதான். எனக்கு அது இல்லை, அதனால் விட்டுட்டேன். அது ஒரு சின்ன வலி. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சீரியல் பண்ணும் போதும் இன்னொரு கேரக்டர் உள்ளே வந்து நம்மளோட கேரக்டரை ஸ்லோ பண்ணுவாங்க. ஓகே, அது செகண்ட் வாட்டி. ஐ டென்ட் நோ தட் ஒரு சேனலில் பண்ணால் இன்னொரு சேனலுக்கு ஆகாது, இந்த சேனலில் இது பேசலாம், இந்த சேனலில் பேசக்கூடாது. அண்ட் நமக்கு அவ்வளோலாம் நம்ம யோசிக்கல. ஸோ ஒரு சேனலில் நம்ம ஹீரோ பண்ணிகிட்ருக்கோம், இன்னொரு சேனல் கூப்பிட்றாங்க, அதுவும் ஹீரோவை கூப்பிட்றாங்க, பண்ணலாமே, பண்ணியாச்சு. இங்கே ஸ்வைன்னு இங்கே கேரக்டர் டேஸ் எல்லாம் குறைஞ்சிட்டே வருது. அப்போ நான் ரியலைஸ் பண்ணல, இது என்ன இது எதுக்கு இது குறைஞ்சி நல்லா தானே போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அதை ஒத்துக்கிட்டீங்களே, இங்கே கட் பண்ணுறாங்க. அதனால ஸோ அவங்களுக்குள்ள போட்டி வேறு. அவங்க டெஃபினெட்லி தேர் பிக் பிளேயர்ஸ். ஒரு சேனல் பெரிய பிளேயர், இந்த பக்கம் ஒரு பெரிய சேனல், அவங்களால ஒன்றும் எஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. அவங்க ஹேண்டில் பண்ணுறது ஒரு சின்ன ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர்னால தான் அந்த சேனலுக்கு பேருன்னு கிடையவே கிடையாது. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படி தான். அப்படின்னும் போதும் நான் எதைன்னு யோசிப்பேன், என் கேரக்டர் யோசிக்கணுமா, என் தொழில் யோசிக்கணும், எனக்கு என் சம்பாத்தியத்தை யோசிக்கணுமா, இல்லை உங்கள் 2 பேரோட கோல்டு வர நான் யோசிக்கணுமா. அதனால் இப்போ எப்படியா போச்சுன்னா நானே சொல்லிடுறேன், இல்லைங்க எப்படி என்னை கூப்பிடாதீங்க, ஏன்னா என்னை ஒத்துக்க போகிறதில்ல உங்கள் சேனலில், நான் இந்த சேனலில் நடிக்கிறேன். இப்போல்லாம் நானே சொல்லிடுறேன். முன்னே அந்த தெளிவு இல்லை, இப்போ அந்த தெளிவு இருக்குது. இதுதான் அந்த 3வது விஷயம். ஸோ சித்தி 2 தாண்டி நான் இந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லணும்னு நினச்சேன். லாக்டவுன் முன்னாடி தான் இன்டர்வியூ எடுத்தோம். இன்டர்வியூ முடிச்சு நான் சொன்னேன், கண்டிப்பாக சித்தி 2 வந்து thousands ஆஃப் எபிசோடு வரணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி வச்சு கொஞ்ச நாளே லாக்டவுன் வந்துருச்சு. சுத்தம் அது ரொம்ப இதாக இருந்துச்சு. அதுவும் சொல்கிறேனே, லாக்டவுன் எல்லாருக்கும் பெரிய இதுதான். அப்பவும் வி வர் ட்ரைங் டு ரிவைவ். என்னன்னு கேட்டாக்கா, வீட்டிலேருந்து வீடியோ எடுத்து நான் பாத்திரம் தேய்க்கிற மாதிரி, நந்தன் வந்து துணி துவைக்கிற மாதிரி, மேம் வந்து இது புக்கு படிக்கிற மாதிரி, ஒவ்வொரு கேரக்டரும் அதை ஒரு சேர்த்து கொலாஜ் மாதிரி பண்ணி ஆஃபீஸ்லேருந்து அதை ஏதோ பண்ணாங்க. பட் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியல அதெல்லாம். அல்டிமேட்லி வி ஹேட் டு ஸ்டாப் த ஷோ. எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸ்டாப் ஆனது ஓகே, இப்போ திருப்பி கூப்பிடும் போது தான் பயம் வருது. ஏன்னா அப்போது இன்னொரு ஹியூமனை பார்க்க பயம் தானே, மூச்சு விட்டாக்க தள்ளி வச்சுக்கிறது, ஐயோ அவனுக்கு என்ன இப்படி தானே நம்ம உலகமே இருந்துச்சு. பட் வி ஃபேஸ் தட் ஆல்சோ. நல்லா ஞாபகம் இருக்குது, போய் ஃபஸ்ட் டே ஷூட் பண்ணுறேன், எனக்கும் ஹீரோக்கு இருந்துச்சு ஷூட்டு. 2 நாள் கழிச்சு அவருக்கு ஃபீவர்னாரு. அப்படியா அப்படின்னு, வைரலாக இருக்கும் இதுவும் வைரஸ் தானே.
அப்புறம் உங்களால் மோர முடியுதா கேட்குறாரு, ஸ்மெல்லாக வருதா? வருது ஸ்மெல்லாம் அப்படின்னு. அடுத்த நாள் பார்த்தாக்க எனக்கு ஸ்மெல்லை காணோம். வீடு ஃபுல்லாக ஹிட் அடிக்கிறேன். அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, என்னங்க இப்படி அடிச்சு வச்சிருக்கீங்க? வரவே மாட்டேங்குது என்ன. அப்புறம் நானும் போய் அழகாக கூண்டுக்குள்ள ஒரு 20 டேஸ் இருந்தேன்னு நினைக்கிறேன். கோவிட் ஆனால் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? ஆமாம் ஆமாம்மா, ஐயோ குவைட்டாக உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு ஒரு 20 டேஸ் இருந்து வர்ஸ்ட் இயர்ஸ். அதுனா அந்த கோவிட் டைம்ஸ் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு உத்தியோகம் புருஷ லட்சணம் இல்லையா? அது நான் மட்டும் இல்லை, பல புருஷங்களுக்கு அது தெரியும். எவன் ஒருத்தன் வீட்லேயே உட்காரானோ அவனுக்கு வந்து ஆக்சுவலி மரியாதை குறைஞ்சினே வரும். புருஷன் மட்டும்தான் வேறு லட்சம் இருக்காது. ஆமாம், புருஷன் லட்சணம்லாம் அவலட்சணமாக ஆயிடுது. ஸோ அங்கேயே இருக்கிறோமா, அவங்களால அது எடுத்துக்க முடியல. ஏன்னா என்ன என் ஒய்ஃப்னு இல்லை, நிறைய ஒய்ஃப்ஸ்க்கு நடந்துன்னு நினைக்கிறேன். ஸோ பட் ஃபைனலி அப்பா எப்படா வெளியே வருவோன்னு இருந்துச்சு, முடிஞ்சிருக்கு. ஸோ நல்லா போச்சு கோவிட், அருமையாக இருந்துச்சு. சீரியலுக்கு சான்ஸ் கேட்குறோம், இல்லைன்னா நம்மளை கூப்பிட்றாங்கன்னா, சார் உங்கள் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் அனுப்புங்க, இல்லை நீங்கள் பண்ண ரீல் அனுப்புங்க. அதுக்கும் நடிக்க போகிறதுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. அது அவங்களுக்கு தான் தெரியணும். சோஷியல் மீடியாவில் நான் கொஞ்சம் கம்மி தான். அது ஒரு பெரிய இது ட்ராபேக்காக இருக்கலாம். அகைன் வருத்தம் கிடையாது. அஜித் சார் பார்த்தோன்னா அவருக்கு ஒரு பர்சனல் லைஃப் பர்சனலாக வச்சுக்க பிடிக்கும்ல, அதை மதிக்க ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஆட்டிடியூட் அவர். ஏன்னா இப்போ ரீசெண்டாக இது ஒரு சீரீஸும் பார்த்துருப்பீங்க, அடோலசன்ஸ். அதில் வந்து இட் டாக்ஸ் அபவுட் லேக் ஆஃப் வேலிடேஷன். இந்த வேலிடேஷன் இல்லைன்னா ஒருத்தன் எவ்வளோ கீழே போகிறான், மென்டலி ஹவு டிஸ்டர்ப்ஸ் யூ பிகம். அண்ட்